ஆரியா ப்ரொடியூசர் நல்ல சம்பளம் கரெக்டா கொடுத்துட்டாரா? ஆரியா கிட்ட கேக்குறீங்களா? சந்தானம் சார் சம்பளம் கேட்டது கொடுத்துட்டாரா? நான் கேட்டதை விட அதிகமாகவே கொடுத்துட்டாரு. அதாவது வந்துட்டு என்ன சொல்றது, நான் சொன்னேன் இல்லைங்களா, நாட் ஓன்லி இந்த படத்தோடைய சம்பளம்ன்றது இல்லாம என்னுடைய என்ன உனக்கு தேவை, எங்கேயும் போய் டக்குன்னு ஒரு அட்வான்ஸ் எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு கை நீட்டாத, எங்கேயும் வாங்காத, நீ 1 இயர் ஃப்ரீயா வேலை செய்யினாங்க. அதான் நான் சொன்னேன், வீட்டை விட இடிச்சாங்கன்னு, புது வீடே இப்ப கட்டியிருக்கேன். எல்லாம் காரணம் ஆர்யா பவன் தான். சார் இந்த படத்துல ஆனா சந்தான இந்த படத்துல பாத்தீங்கன்னா கவுண்டமணி சார் தான் ஒரு படங்கள்லாம் பாத்தீங்கன்னா பேர் வைப்பாரு, கொயகா கச்ச மூஞ்சி, அனில் மூஞ்சி, அந்த மாதிரிலாம். ஸோ நீங்க நிறைய பேருக்கு இப்போ இந்த படத்துலயே பாத்தீங்கன்னா கெளுத்தி, கெண்டை, குறவை மீன் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கீங்க. ஸோ இது எப்படி உங்களுக்கு மாட்டுதா? ஜிலேபி மூணுலாம் இல்லையே, நான் இதுல யாருக்கும் பேர் வைக்கலையே. பாட்டு எழுதும் போது அந்த கெளுத்தி என்ன அது அவருடைய பேரே கெளுத்தி தான். ஒரிஜினல் நேமே கெளுத்தி, ஒரிஜினல் பேரே கெளுத்தி தான். ஏன்னா கெளுத்தி நாங்க வைக்கல, அவங்க ஒரிஜினல் பேரே அதுதான். சார் உங்களுக்கு சூர்யா ஜோதிகா பாட்டு எடுக்கும்போது கௌதம் மேனன் என்ன சொன்னாருன்னா, அவர் படத்தையே ரீக்ரியேட் பண்ணிருக்காரு. அதுவும் நீங்க தான் சொல்லணும், கிண்டல் பண்ணி நீங்க ரொம்ப எடுத்துக்க மாதிரி எடுத்துருக்கு. அது யாஷிகா ஆனந்த் கூட ஸ்லோ மோஷன்ல கூட விட்டு அவர் ஒத்துக்கிட்டாரா இப்படி? இல்லண்ணா, இப்போ அதான் நான் சொல்றேன், இப்ப நீங்க பாக்குறது ஒரு ட்ரெய்லர் இந்த டீசர்லாம் என்னன்னா உங்களுக்கு படத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக நாங்க துண்டா கட் பண்ணி வைப்போம். அவருடைய முன் கதை என்ன பின் கதை எதுவுமே தெரியாது. அப்ப அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, இது என்னவா இருக்கும், இது என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அந்த ஒரு வைரலுக்காக தான் அதை பண்றோம். பட் படமா நீங்க பார்த்துட்டானுங்க, அது ரொம்ப கிளியர் பிக்சர்ல கரெக்டா வரும். 1000 தான் சொல்லுங்க, அந்த பாட்டை பார்க்கும்போது சூர்யா ஜோதியாவுக்கும் வராதா, சூர்யா ரசிகர்களுக்கும் வராதா? நீங்க எவ்வளவு கிண்டல் பண்ணிருக்கீங்க? இல்ல, இது கிண்டலாவே வராதுண்ணா. இப்ப என்னன்னா அவரு அந்த படத்தோட இயக்குனர், அவரு அதை பண்றாரு, அது ஏன் பண்றாரு, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை சொல்லும் போது கண்டிப்பா தப்பா இருக்காது. நிறைய படத்துல நிறைய ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க, அது கரெக்டா அந்த கதையோட ஒத்து வந்தா ஓகே. திடீர்னு துண்டா சும்மா வெறுப்பேற்றதாக வச்சோன்னா தப்பா இருக்கும். அண்ணா உங்களுக்கு ஆர்யாவை ரொம்ப பிடிக்கும், இப்ப ப்ரொடியூசரா நல்லா பிடிச்சிருக்கா, நண்பரா பிடிச்சிருக்கா? ஆர்யாவையா? இல்ல, ரெண்டுமே தான். ஏன்னா நண்பனா இருந்ததுனாலதான் அந்த ப்ரொடியூசரா மாதிரி. 2 பேருமே என்ன சொல்றது, ப்ரொடியூசரா இருக்கும்போது சில நேரத்தில் சண்டை வரும், நண்பனா இருக்கும்போது சண்டை வராது. அடிக்கடி கோச்சுப்பான். அது மாதிரி இது நான் சொன்ன இது மாதிரி பண்ணவே இல்லை, இது பாரு இப்படி ஆயிடுச்சுன்னு. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கே கால் பண்ணி நான் உனக்கு காமெடி சூப்பர் ஸ்டார் நான் சும்மா தான் பேர் வச்சேன், நீ நிஜமாலே பண்ணிட்டு இருக்க அப்படின்னா. ஏன் என்னென்ன வேட்டையின் ஷூட்டிங்ல எவ்வளவு செலவு தெரியுமா அப்படின்னா, தெரியாது மச்சான் இவ்வளவு செலவு அப்படின்னா. நம்ம ஷூட்டிங்ல எவ்வளவு செலவு தெரியுமா, எவ்வளோன்னா அதே செலவு, அதே 200 பேர், அதே இது. நான் உங்களுக்கு காமெடி சூப்பர் ஸ்டார் பேர் வச்சா சூப்பர் ஸ்டாருக்கு இவ்வளோ நீ செலவு பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டான். அப்புறம் நான் சொன்னேன், இல்லை மச்சா இது மாதிரி இதில் தேவைப்படுது அப்படின்னு. அதுக்கப்புறமா ரொம்ப சண்டே ஆயிடுச்சேன். டக்குன்னு என்ன பண்ணுவேன்னா, ஒரு 2 நாள் ஈஷாக்கு போயிடுவேன். உடனே ஃபோன் அடிப்பான், அங்கே அடிச்சிட்டு இல்லை சத்குருட்ட காசு வாங்கி கொடு அப்படின்வான். அவர் பேப்பரா காசு வாங்கி தர முடியும், நீ அங்கே தானே போற, எனக்கு காசு வாங்கி கொடுத்துட்டு போ, அவர் பேர் போட்டு ப்ரொடியூசர் அப்படின்வான். சரி மச்சா ஸோ ப்ரொடியூசர் இருக்கும் போது இடி சண்டை வரும், நண்பனா இருக்கும்போது எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக ஜாலியாக. ஆமா, கொஞ்சம் அடிக்கடி நடக்கும். சார் போன மேடையில் அவங்கள கடவுளா பார்த்து காலில் விழுந்தாரு கூல் சுரேஷ். இந்த படத்துல இருக்கிறாரா? காணும். இல்ல, இந்த படத்துல இல்ல. கடவுளை கொஞ்சம் அவருக்கு தரிசனத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம். சார் இங்க சொல்லுங்க. ஒரு பாட்டுல பாத்தீங்கன்னா படம் போட்டு 1 மணி நேரம் கழிச்சு வர்றாங்க, ஓசி டிக்கெட்ல வராங்கன்னு சொல்றீங்க, அது யார சொல்றீங்க? இல்ல, இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா பப்ளிக்ல இஷ்யூ பண்றாங்க, ஏதோ ஒரு டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க, இல்ல ஃபேன் ஷோ போடுறாங்க, ஏதோ ஒன்று பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல கும்பல்ல சில பேர் வராங்க, அவங்க எல்லாம் சில விஷயங்கள்லாம் பேசுறாங்க. அது நாளைக்கு பாத்தீங்கன்னா வைரல் ஆகுது. அது நிறைய என்ன சொல்றது ரிவ்யூஸ் ஷோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ இதை வைரலா நிறைய பேர் பேசுறாங்க, கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க, இவன் ஓசி டிக்கெட்ல வந்தவன்பா, இவன் பாரு லேட் அண்ட் டாச், இதெல்லாம் கமெண்ட்ஸ்ல வர்றது. அது எல்லாத்தையும் எடுத்து தான் அந்த லிரிக்கெல்லாம் கெளுத்தி எழுதுனது. ஸோ எழுதும்போது எனக்கு நல்லா இருந்துச்சு, நாங்க கேட்டோம், இதெல்லாம் லைவ்ல இருக்குன்னா சரி ஓகே பண்ணிட்டோம். நீங்க இந்த படத்துல எப்படி ஓசி டிக்கெட் வாங்கி படம் பாக்குறீங்களா, இல்ல தியேட்டர்ல போய் வாங்கி படம் பாக்குறீங்களா? நான் கொஞ்சம் ஓசி டிக்கெட் தான், ஏன்னா ரிவ்யூ பண்றோம் இல்லைங்களா, அப்ப ரிவ்யூ பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஷோ போடுவாங்க, அப்போ போவேன். அதனால தான் என்ன வச்சு அதை கலாச்சி பண்ணிருக்காங்க. ஆனா சந்தான இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா உங்க நட்பு சைட்ல இழப்புகள், 2 இழப்புகள், சேஷன்னா இன்னொன்னு ஆண்டனி. ஸோ இந்த படத்துல சேஷ் இருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா இப்ப இல்ல. ஸோ ஒருவேளை சேஷுக்கான ஏதாவது சீக்வன்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்களா? அது இல்லாம டிடின்ற இதுக்கு வழக்கம் போயிட்டு இருக்கு. இல்ல இருக்கு, அதாவது எங்க டீம் எல்லாருக்குமே தான் நாங்க எழுதுவோம், அதுல இருந்துச்சு. ஆனா பட் காலத்தின் இது அவர் இல்ல. பட் எல்லாருக்குமே எங்க டீம்ல எல்லாருமே வச்சுதான் எழுதுவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.